பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல பார்வதி மற்றும் கமர்தனுக்கிடையே நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. ஹவுஸ்மேட்ஸ் நம்மளை பார்த்து சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற டிஸ்கஷனும் போது அப்ப கூட அடிக்கடி இந்த மைல்டு வாய்ஸ் அப்படின்ற மாதிரி மைல்டு வாய்ஸ் எல்லாம் பேசுறது திருந்தாத ஆட்கள் இவங்க. அடுத்து வியானா கேமரா முன்னாடி போய் வீட்டுக்கும் ஆடியன்ஸுக்கும் பல விதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இது ரெண்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்வதி மற்றும் கமருதீன் அந்த இது இருக்குல்ல டைனிங் ஏரியா பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் சொல்றாரு, என்டையர் ஹவுஸும் வந்து நம்மளால அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது பேசாம இருப்பது தான் அப்படின்றத எண்டு கொடுக்கும்போது எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு யோசிச்சேன். பட் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய திறமைகளையும் கருத்துக்களையும் உன்னோட ஆற்றல்களையும் பல இடத்துல வந்து காட்டலாம் தானே வந்திருக்குல. ஸோ அப்போ வந்து இந்த பேசாம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், மிஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 3 days ஒரு மெமரி மாதிரி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யாரு கமருதீன் சொல்றாரு. இது ஒரு மெமரி மாதிரி இருந்திருக்கலாம், பிரிஞ்சிருந்தா நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்ல, அதுல நமக்குள்ள பல திறமைகள் வெளியாகும்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல ஹவுஸ்மேட்ஸ் வேற என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து பிரிஞ்சிருக்கும் போது பாட்டு பாடி நம்மளை வெறுப்பேத்தலாம், மிஸ் பண்ற மாதிரி கடுப்பேத்தலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பேச மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க போல. அந்த கருத்து எனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்றதையும் சொல்றான். அடுத்து எஃப்ஜே வந்து சொல்றான், டே உங்களை கஷ்டப்பட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் யோசிச்சு பாடுறா. இப்போ நீ இதை கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றேன்னு வச்சுக்கேன், இதன் மூலியமா உனக்கு என்னடா கிடைக்கும். பல டேரக்டர்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சீன்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ற, அதுல நீ எப்படிலாம் நடந்துக்கிறேன்ற மாதிரி டேரக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நல்லா இருக்கும்லடா கமருதீன், சூப்பரா இருக்கும்லடா, அதை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா கமரு அப்படின்ற மாதிரி சொன்னா ஒரு ஃபிளேவர் கிடைக்கும்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். பட் அது பேசிட்டே இருந்தா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்தா இல்லை. ஆனா மிஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆயிருக்கும், மேல க்ரோ ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாப்புல. அதுக்கு நடுவில் ஒரு கட்டு போச்சு. உடனே வியானா போயிட்டு, மம்மி அது ஏதோ சொன்னாங்கம்மா, ஸோ வீட்டில் பாட்டியை பார்த்துங்க, அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வீக் எனக்கு ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் போட்டு அமுச்சு விட்றீங்களா, நீ இந்த வாரம் வேற நாமினேஷன்ல இருக்கேன், சேவ் ஆயிட்டேன்னா அடுத்த வாரம் வந்துருவேன், பட் அடுத்த வாரம் சேவ் ஆயிட்டேன்னா என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, கொஞ்சம் அமுச்சு விடுங்க, இதுல நிறைய நான் பண்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியுது, இதை பத்திலாம் யோசிக்காதீங்க, நான் வெளியே வந்து உங்களுக்கான தெளிவான கிளாரிட்டியும் புரிதலும் நான் கொடுக்குறேன், அதை நினைச்சு மட்டும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி வீட்டுக்கான இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்றாங்க. இப்போ இத்தனை நாளா பண்ணாத வியானா சடனா வந்து ஏன் கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்றாங்கோ அப்படின்ற மாதிரி டவுட் நமக்குள்ளேயும் வந்தாலும் ஏதோ ஒன்று ஃபீலிங்ஸ் போல இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ள நான் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா, எப்படி நினைச்சு கூட பார்க்கல. ஸோ இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. ஓகே, இது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு, இத்தனை நாள் சஸ்டெயின் பண்ணது நானும் பெருமையா எடுத்துக்கிறேன், இது பண்ணியிருக்கேன். அதுக்கு மெயின் காரணமே ஓட்டு போட்டு அப்ரிசியேஷன் பண்ணி பூஸ்ட் மாதிரி கொடுத்தது எங்களுடைய ஆடியன்ஸ் தான், என்னக்காக ஓட்டு போட்ட மக்கள் தான். ஸோ அவங்க நிறைய லவ்வும் பாசிட்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கள நான் சில இடங்கள்ல டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். எப்படி டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் எனக்கு மன்னிச்சிருங்க, நான் ரியலைஸ் பண்ணி பவுன்ஸ் பேக் பண்ணுறேன், அந்த தப்பு பண்ணதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணி பவுன்ஸ் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாரி ஃபேன்ஸ், அதை கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஸோ கிடைச்சிருக்கு, அந்த மன்னிச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது, உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆயிருக்கேன். பட் எனக்கு என்னன்னா, இவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குமா, எனக்குலாம் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு நான் ஃபீல் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீக்கே தாண்டுவது ஒரு பெரிய கஷ்டம், அதெல்லாம் எப்படி தாண்ட போறோன்றத மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் வீக்ல சேவ் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்த எல்லாருக்கும் கோட்டான கோட்டி நன்றி மக்களே, கோட்டான கோட்டி நன்றி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பிரஷனும் ஃபீலிங்ஸும் ஒரு பக்கம் கேமரா முன்னாடி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்வதி மற்றும் கமருதீன் இந்த சைடு வரும். இவள் நேரம் கமருதீன் பேசினதை பார்ப்போம். இப்போ பார்வதி, why should I stop talking to you அப்படிங்கிற மாதிரி, ஸ்டாப் டாக்கிங் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசுறத வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணணும், எப்படி பேசுறத வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணல, எப்படி பேசுறத வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணல. அவங்க ஒன்று இல்லாட்டி 2 பேர் பேசுறதுல நோ யூஸ்ரா, 1 இல்லை 2 பேர் பேசுறதுல நோ யூஸ், வாட் இஸ் த யூஸ் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்து என் மனசுல என்ன ஓடிச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீ என் கூட பேசுறது உனக்கு பிடிக்கல, கொஞ்சம் டைமிங் வேணும்ன்றதுக்கு சொல்லியிருந்தேன்னா நானே உனக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன்டா. டெஃபினெட்லி யூ வாண்ட் டு சில் அவுட், நானும் சில் அவுட் பண்ணோம், எனக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், எனக்கும் சில ஸ்பேசஸ் வேணும், இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் தான் பேபி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்லை பல பேர் நம்மளை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க. ஸோ கண்ணு வச்சுட்டாங்களா மக்களே, என் கண்ணு தான் இப்படி ஆயிருக்குது, கண்ணு வச்சுட்டாங்க. ஸோ எஃப்ஜே வியானாவோட கேம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பல பேர் சொல்லி ஒரு மாதிரி விஷயம் நடந்துருச்சு. இப்போ ஆதிரியை வேற ஏமாத்திட்டான்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதனாலே என்ன, ஒன்னா இருந்த எஃப்ஜே வியானாவும் பிரிஞ்சுட்டாங்க, பேசல, பிரிஞ்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கமருதீன் பார்வதி ஒட்டிக்கொண்டு இருக்கிறார்கள், அதை பிரிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றதுக்காக எஃப்ஜே வந்து என்கிட்ட சொல்றான் அப்படின்ற மாதிரி. எஃப்ஜே சொல்றான், மாமா வேண்டாம் மாமா அப்படின்றதையும் சொல்றான், நீ மெச்சூரா இருக்க, இதெல்லாம் வந்து வெளியே மெச்சூரா பார்த்துக்கடா அப்படின்னு. நான் தான் மெச்சூரா இருக்கேன் எனக்கு தெரியும், ஸோ
ஸோ இங்கே வாழ முடியும்ல, இங்கே வாழ்க்கையை நம்ம வாழ தானே வந்திருக்கோம், வாழ தான் முடியும். ப்ரொஃபஷனல் ஃபேமிலி எல்லாம் வெளி உலகம், இங்கே எமோஷனலாக நம்ம 2 பேரும் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டிங் ஈச் அதர் தானே பாரு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்றாரு. ஐ ட்ரஸ்ட் யூ கமருதீன், ஐ ட்ரஸ்ட் யூ. இதில் குறிப்பாக நமக்கு அரோரா மற்றும் 3 பேருக்கு பேசி ஒரு சொல்யூஷன் எடுத்துன்னு வந்துட்டோம், அதுலேயே நம்ம கிடச்சிருச்சு, மற்றபடி பிரச்சனை இல்லை. அப்போ கமருதீன் சொல்றாரு, நான் வந்து பல பெண்கள் கிட்ட பேசிட்டு இருந்தாலுமே கேர்ள்ஸுக்கு அது ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து இவங்கள் தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு இவங்களதோடன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது எனக்கு புரியுது. ஸோ நானும் பார்டர் லைனை கிராஸ் பண்ற மாதிரி நான் பேச மாட்டேன். எப்படி கமருதீனும் இன்னொரு பெண்ணிடம் பார்டர் லைன் கிராஸ் பண்ற மாதிரி பேச மாட்டாராம். ஸோ இங்க 2-3 பேருன்ற மாதிரி பேசினாலும் யாரை பிடிக்கணும்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு உன்னைதான் பிடிக்கும், ஸோ அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி வந்து இவர் ஒரு பக்கம் சொல்லி அங்கே ஒரு விஷயத்த போடுறாரு. பார்வதி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. இதுல பார்வதி கையில ஏதோ ஒன்று பட்டிருக்கு போல, அதுக்கு பார்வதி கையை அமைக்கி விட்டுக்கிட்டு அதை வந்து இது பண்ணி விட்டு அது ஒரு பக்கம் சைடில் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து அவங்கள பொறுத்தவரையும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரியுமா கமருதீன்? அவங்களுடைய ஆக்சுவல் இன்டென்ஷன் என்ன தெரியுமா? டிஃபரன்ஸ் என்னன்றது பாருங்க. ஸோ நமக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணலை, எப்படி நமக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணலை அப்படின்றதையும் சொல்கிறாரு. இதில் பார்வதி சொல்கிறாங்க, நம்ம அந்த அளவுக்கு பெருசாக தப்பு பண்ணல, வீக் 2 தான், வீக் 2 அண்ட் வீக் 3 தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நம்மளுடைய ஆக்சுவல் இன்டென்ஷன் அது கிடையாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. உடனே கமருதீன் பிக் பாஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். எப்படி வி வாண்ட் டு டேக் தட் இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி வெரி சீரியஸ்லியே. எனக்கு இப்போதான் புரியுது, நான் ஒரு வேலை டீ கடை மீன்ஸ் ஸ்மோக்கிங் ரூம் போகாத போது எனக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் புரியுது. அதே மாதிரி தானே சில பேருக்கு டீ கொடுத்து பழகிருப்பாங்க, அடிக்ட் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் போல, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதையும் கமருதீன் சொல்கிறார். அப்போது மைக்கை மறைச்சி நம்ம பேசினது அலிகேஷன் தான், மைக்கை மறைச்சி பேசினது நம்மளோட அலிகேஷன் தான், அது மோசமாக இருக்குது, கரெக்டு. ஆனால் நம்ம பேசாமல் இருக்கிறது வந்து தீர்வாகாது, நம்ம பேசாமல் இருக்கிறது தீர்வாகாது, அது அவர்கள் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அதை நம்ம பண்ணக்கூடாது. அவங்க எதிர்பார்க்கறத நம்ம பண்ணிட்டா நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, அதை பண்ணவே கூடாது. ஸோ குறிப்பாக விக்ரமோட எதிர்பார்ப்பை நம்ம ப்ரூவே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே நேற்றே காலையிலே விக்ரம் ஒரு கவுண்டர் போட்டான், அப்பயே கலாய்ச்சி விடலான்னு பார்த்தேன், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு விஷயத்த மொக்கையா பண்ணா கூட கலாய்க்க கூடாது, அதையே அவன் கலாய்க்கிறான்றது எனக்கு தெரில அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுல குறிப்பா லவ் கண்டென்ட்ன்ற மாதிரி சொல்றான். இப்போ என்னன்னா பார்வதிக்கு வந்து ஒரு விஷயம் டவுட் வந்துருச்சு, இப்போ நம்ம மைக்கு போடாத இஷ்யூ இதெல்லாம் சீரியஸ் ஆச்சுன்னா எஃப்ஜே சொல்ற பாயிண்ட் இங்கே ப்ரூவ் ஆயிடும், லவ் கண்டென்ட் தான் அப்படின்னு இப்பயே ப்ரூவ் ஆயிருச்சு. நீங்க இப்பதான் யோசிக்கிறீங்க, எஃப்ஜே சொன்ன வார்த்தை உங்களை ப்ரூவ் பண்ணிருச்சு, எபிசோட்லயும் அதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க மைக்கை போட்டு பேசும்போது ரகசியங்கள் பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்ட் ஆஃப் த எபிசோட் முடியும் போது நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, இதை வச்சுதான் கேம் பிளே பண்றீங்கன்ற மாதிரி ஓப்பனா வருது. இதுல குறிப்பா கமருதீன் கிட்ட சொல்றாங்க, நான் உன்னை வச்சு கேம் இல்ல கமருதீன், கேம் பிளேவே பண்ணல அப்படின்றதையும் சொல்றாங்க. எனக்கு புரியுது பாரு, எனக்கு புரியுது. உடனே பார்வதி ஐ ஜென்யூன்லி லைக் யூ கமருதீன் அப்படின்னும் போது ஐ ஆல்சோ லைக் யூ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை வந்து அது ஏதோ ஒன்று இதுவாயிடுச்சு போல, வெஷல் வாஷ்லாம் பண்ணாங்களே அதுக்கு அமைக்கி விட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.